2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை நடைபெற்ற போட்டிகளின் சுவாரஸ்யங்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நேற்று ஜெர்மனி, நெதர்லாந்து என இரண்டு பெரிய அணிகள் வெளியேறியிருக்க இன்று அப்படியான அதிர்ச்சிகள் எதுவும் ஏற்படவில்லை. நார்வே, பிரான்ஸ் ஆகிய அணிகள் தங்கள் ரசிகர்களை ஏமாற்றவும் இல்லை. ஹாலண்ட், எம்பாபே போன்ற வீரர்களும் ஏமாற்றவில்லை. என்ன, அவர்கள் வெற்றி பெற்ற விதம் மட்டும் சற்று வேறு மாதிரி இருந்தது. பிரான்ஸ் எளிமையாக ஸ்வீடனை வீழ்த்தியிருக்க கடைசி கட்டம் வரை போராடியே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது நார்வே. அதற்கு அவர்களின் சூப்பர் ஸ்டார் ஹாலண்டின் உதவி தேவைப்பட்டது. பிலடெல்பியா ஸ்டேடியத்தில் நேற்றிரவு நடந்த போட்டியில் ஐவரி கோஸ்ட் மற்றும் நார்வே அணிகள் மோதின. ஆரம்பம் முதலே இரு அணிகளும் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தின. போட்டியின் முதல் பாதையில் கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திய நார்வே 39 நிமிடத்தில் முன்னிலை பெற்றது. மார்டின் ஓடகார்ட் கொடுத்த பாஸை கோலாக்கினார் ஆண்டோனியோ நூசா. அதனால் முதல் பாதி முடிவில் 1-0 என முன்னிலை பெற்றது நார்வே. ஆட்டத்தில் பின்தங்கியிருந்ததால் இரண்டாவது பாதியில் இன்னும் தீவிரமாக தாக்கத் தொடங்கியது ஐவரி கோஸ்ட். அதற்கு பலனும் கிடைத்தது. மாற்று வீரராக களமிறங்கிய அமாத் டியாலோ 74 நிமிடத்தில் அசத்தலான கோல் அடித்து ஆட்டத்தை சமனாக்கினார். கடைசி நேரத்தில் வந்த இந்த கோலால் போட்டி கூடுதல் நேரத்துக்கு செல்லும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கு நார்வே இடமளிக்கவில்லை. அந்த கோல் வாங்கும் வரை இரண்டாவது பாதியில் பின்தங்கியிருந்த நார்வே அதன் பின் வெகுண்டெழுந்தது. 86 நிமிடத்தில் ஒரு சிறப்பான வாய்ப்பை நார்வே வீரர்கள் உருவாக்க அதை கோலாக்கினார் ஏர்லிங் ஹாலண்ட். இந்த உலகக்கோப்பையில் தனது 5வது கோலையும் பதிவு செய்த ஹாலண்ட் நார்வேவுக்கு 2-1 என்ற வெற்றியையும் ரவுண்ட் ஆஃப் 16 வாய்ப்பையும் உறுதி செய்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் நார்வே அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் 5 முறை சாம்பியனான பிரேசிலை எதிர்கொள்ள உள்ளது. நார்வே கடைசி நிமிடத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்க பிரான்ஸ் அதற்கு நேர்மாறாக எந்த பதற்றத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. ஆரம்பம் முதலே முழு ஆதிக்கம் செலுத்திய அந்த அணி ஸ்வீடனை எளிதாக வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க், நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதின. தொடக்கத்தில் இருந்த பந்தை தங்கள் வசம் வைத்திருந்த பிரான்ஸ் தொடர்ந்து ஸ்வீடன் கோல் கீப்பருக்கும் டிஃபெண்டர்களுக்கும் நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தது. அதற்கு பலனாக முதல் பாதியிலேயே கிலியன் எம்பாபே கோல் அடித்து பிரான்சுக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகும் தாக்குதலை குறைக்காமல் விளையாடிய பிரான்ஸ் ஸ்வீடனுக்கு எந்த வாய்ப்பையும் எளிதாக வழங்கவில்லை. இரண்டாவது பாதியிலும் அதே ஆதிக்கத்தை தொடர்ந்த பிரான்ஸ் மேலும் 2 கோல்களை அடித்து 53 நிமிடத்தில் பிராட்லி பார்கோலாவும் 74 நிமிடத்தில் எம்பாபேவும் கோல் அடித்தனர். இந்த உலகக்கோப்பையில் இதுவரை 6 கோல்கள் அடித்திருக்கும் எம்பாபே 18 கோல்களோடு 2ஆம் இடம் பிடித்துள்ளார். முதல் இடத்திற்கும் மெஸ்ஸியையும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிரான்ஸ் அணியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறியது ஸ்வீடன். மறுமுனையில் பிரான்ஸ் டிஃபென்ஸை உடைத்து குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை உருவாக்கவும் அவர்களால் முடியவில்லை. இறுதியில் 3-0 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்ற பிரான்ஸ் எந்த சிரமமுமின்றி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எம்பாபே ஒரு பக்கம் கோல்மலை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றால், பிரான்ஸ் அணியின் மைக்கேல் ஓலிசே கால்பந்து ரசிகர்களின் காதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தன் பிளே மேக்கிங் திறமையால் வாய்ப்புகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். களத்தில் மேஜிக் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஓலிசே இதுவரை இந்த உலகக்கோப்பை தொடரில் 5 கோல்களுக்கு அசிஸ்ட் செய்துள்ளார். இந்த வேகத்தில் சென்றார் அவர் ஒரு தொடரில் அதிக அசிஸ்ட் செய்த வந்த சாதனையை தனதாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பிரான்ஸ் வீரர்கள் இப்படி சாதனையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்க மெக்சிகோ அணியோ ஒரு பக்கம் தங்கள் மோசமான சாதனையை உடைத்திருக்கிறது. 1994 முதல் 2018 வரை தொடர்ந்து 7 உலகக்கோப்பை தொடர்களில் முதல் நாக் அவுட் சுற்று போட்டியிலேயே தோற்று வெளியேறிக் கொண்டிருந்தது மெக்சிகோ. 7 உலகக்கோப்பைகளில் முதல் நாக் அவுட் போட்டியிலேயே அவர்கள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். கடந்த கத்தார் உலகக்கோப்பையில் அந்த அணி குரூப் சுற்றையே தாண்டவில்லை. இந்த நிலையில்தான் இன்றைய நாக் அவுட் போட்டியில் ஈக்வடார் அணிக்கு எதிராக களமிறங்கியது மெக்சிகோ. மெக்சிகோ சிட்டி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே தங்கள் முத்திரையை பதித்தது மெக்சிகோ. 22ஆம் நிமிடத்தில் கோல் அடித்து மெக்சிகோவுக்கு முன்னிலை ஏற்படுத்தி கொடுத்தார் கின்யோன்ஸ். அதிலிருந்து ஈக்வடார் மீள்வதற்குள் 31ஆம் நிமிடத்தில் ரவுல் கிமினஸ் இன்னொரு கோல் அடித்தார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளாகவே 2 கோல்களை வாங்கிய ஈக்வடார் அணியால் அதன் பிறகு மீண்டு வர முடியவில்லை. இரண்டாவது பாதியில் அவர்கள் தொடர்ச்சியாக கோல் அடிக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் மெக்சிகோ அணியின் அட்டகாச டிஃபென்ஸ்
ஈக்வடார் அணி ஷாட் எடுக்கக்கூட விடவில்லை. மொத்த 90 நிமிடத்திலும் சுமார் 55% மேல் பந்தை தங்கள் வசம் வைத்திருந்த ஈக்வடார் இலக்கை நோக்கி ஒரே ஒரு ஷாட் தான் அடித்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது மெக்சிகோவின் டிஃபென்ஸ். இதன் மூலம் 2-0 என்ற வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது மெக்சிகோ. இதற்கு முன் அந்த அணி கடைசியாக நாக் அவுட் போட்டி ஒன்றில் வெற்றி பெற்றிருந்தது 1986 உலகக்கோப்பையில். அதுவும் மெக்சிகோவில் நடந்த தொடர். இப்போது 40 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தங்கள் சொந்த மண்ணில் அந்த நாக் அவுட் சாபத்தை உடைத்திருக்கிறது மெக்சிகோ. மெக்சிகோ இந்த தொடரில் இன்னொரு சாதனையும் படைத்துள்ளது. 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு உலகக்கோப்பையில் தங்களின் முதல் 4 போட்டிகளிலும் ஒரு கோல் கூட விடாத முதல் அணி என்ற சாதனை படைத்துள்ளது மெக்சிகோ. போட்டி நடத்தும் கனடா, மெக்சிகோ 2 நாடுகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்த நிலையில் மற்றொரு ஹோஸ்ட் அமெரிக்க அணியும் அந்த வரிசையில் இணைய காத்துள்ளது. நாளை அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் போஸ்னியா அண்ட் ஹெர்சேகோவினா அணியை சந்திக்கிறது அமெரிக்கா. இதற்கு முன் நள்ளிரவு 1:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் பெல்ஜியம் மற்றும் செனகல் அணிகள் மோதுகின்றன. இன்று இரவு 9:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் டிஆர் காங்கோ அணியை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து. இந்த போட்டிகள் இன்று போல் சாதனைகளின் போட்டிகளாக இருக்குமா, இல்லை நேற்று போல் அதிர்ச்சிகரமான முடிவுகளை கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.